வந்து நான் வந்து ஓவன் யூஸ் பண்ணி பிரெட் மேக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரெட் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து ஈஸ்ட்டும் கலந்துருப்பாங்க. ஸோ இந்த பிரெட் மிக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எப்படி பிரெட் செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா பிரெட் மிக்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். ஸோ நான் வந்து பிரெட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான 20 கிராம் பட்டர் ஆர் 20 மில்லி லிட்டர் வந்து ஆயிலோ இல்லைன்னா உருக்கிய பட்டரோ எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து 300 ml வந்து வாட்டரை வந்து லைட்டாக வந்து நான் வார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பிரெட் மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கோல்டு வாட்டரோ இல்லைன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டோ வந்து ரைஸ் ஆகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லூக் வார்ம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நம்ம கை தொட்டால் வந்து நமக்கு தொடுற அந்த டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ நான் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 ml வாட்டரை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம வந்து இது வந்து வார்ம் வாட்டராக இருக்கணும். உருக்கிய பட்டரை வந்து சேர்த்திக்கிறேன். அது கூட என்னோட பிரெட் மிக்ஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பிரெட் மிக்ஸ் வந்து ஹோல் கிரைன் வீட் பிரெட் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு இதை வந்து ஒரு நான் 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு டவலோ இல்லைன்னா நான் வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டோம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 10 மினிட்ஸில் மாவு வந்து எந்தளவு நல்லா மாவு வந்து நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த மாதிரி நல்லா இதாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து நான் நல்லா வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் மாவு வந்து நம்ம பராத்தாக்கெல்லாம் அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவை நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஓவனில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாவை ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ நான் வந்து பிரெட் அந்த மாவை வந்து இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஓவனில் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் நம்மக்கிட்ட ஓவன் ட்ரே இருந்துச்சுன்னா அந்த ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிரெட் மேக் பண்ணுற ட்ரே இருந்ததுனாலும் அதை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, நான் வந்து அதுக்கு நான் வேறு ஒரு ட்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரேவை நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஸோ நம்மக்கிட்ட வந்து பட்டர் இல்லை ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ட்ரேவை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ரெட்க்கு வந்து எப்படி ரோல் பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இப்படி இது பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே எடுத்து இதில் நான் வைக்கிறேன். பாருங்கள்,
இப்போது இது மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டரை இது பண்ணிவிட்டு வாட்டரை வச்சு இதில் லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணுறேன். வாட்டர் வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் இதுவும் வந்து பிரெட் மிக்ஸ் மாவு தான், ஈஸ்ட் சேர்த்தாத மாவு, நம்மளே மேக் பண்ணுற மாவு. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நான் தூவி விடுறேன். லைட்டாக தான் தூவணும், ரொம்ப தூவிடக்கூடாது. இது வந்து நான் எதுக்குன்னா நமக்கு பிரெட்க்கு வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிளாத் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து பிரெட் டோ வந்து 45 மினிட்ஸ் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டவல் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த டோவை நான் வந்து ஓவனில் வைக்க போகிறேன். பாருங்கள், ஓவனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக நான் வந்து என்னோடது வந்து எலக்ட்ரிக் ஓவன். ஸோ அதனால் நான் 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் நான் உள்ளே வைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து இப்படி வச்சுட்டு ஸோ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீஹீட் வந்து 15 மினிட்ஸில் 220 டிகிரி செல்சியஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிரெட் ட்ரேவை வந்து உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டைம் செட் பண்ண போகிறேன். 25 மினிட்ஸ் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் டைம் வந்து 25 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த மோட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, இந்த மோட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரெட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ என்னோட பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஓவன்லேருந்து எடுக்கிறேன். இப்போ பாருங்க, என்னோட பிரெட் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஹோல் கிரைன் வீட் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட்டை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இப்போ என்னோட ஹோல் கிரைன் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மேலே க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. இதை நான் இப்போது உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ நான் பிரெட் கட் பண்ணியிருக்கேன். பிரெட் வந்து உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே சமயத்தில் வெளியே வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்ல அரோமா இருக்குது. ஸோ இப்போ இந்த பிரெட் வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம வந்து சீஸ் வச்சோ இல்லை நம்ம என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஜாம் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள்,
என்னோட ஹோல் கிரைன் பிரெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஹோல் கிரைன் வீட் பிரெட் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.